அப்பாடா, 2024 போய் 2025 வந்துவிட்டது. புதிய ஆண்டில் புத்துணர்ச்சியோடு புதிய பயணத்தை தொடங்குவோம் என்று பயணிக்க ஆரம்பித்தவர்களுக்கு ஹலோ நான் இன்னும் போகல என்பது போல பீதி கிளப்பியுள்ளது 2024 YR4 என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல். பூமியை தாக்கப் போகிறது என கவலை தெரிவித்த விஞ்ஞானிகள் இந்த விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 3.1% இருக்கும் என மதிப்பிட்டனர். ஆனால் 0.28% மட்டுமே தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விண்கல்லுக்கு என்மேல் என்ன கோபம் என நிலவு கேட்பது போல் இந்த விண்கல்லானது நிலவை தாக்க 1% வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் விண்கற்கள் குறித்த சில தகவல்கள் இன்னும் ஆச்சரியமூட்டுகின்றன. அதாவது விண்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் விண்கற்கள் வீண்கற்கள் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களால் தீர்க்க முடியாத பல மர்மங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதே இந்த விண்கற்கள் தான். விண்வெளி சார்ந்த அறிவையும் தகவல்களையும் வழங்குவதே இந்த விண்கற்கள் தான் என கூறப்படுகிறது. 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய மண்டலம் உருவான போது அதிலிருந்து உருவான துகள்கள் தான் இந்த விண்கற்கள் எனவும் கூறப்படுகிறது. அப்படி பார்த்தால் என்ற குடும்பத்திலிருந்து எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் இடு என சூரிய வம்சம் படத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட சின்ராசு சரத்குமார் போல்தான் இந்த விண்கற்களும் போல என நெட்டிசன்களால் காமெடியாக கூறப்படுகிறது. கடந்த 1908ஆம் ஆண்டில் மிகப்பெரிய விண்கல் ஒன்று வெடித்தது. இது சைபீரியாவில் 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பல கட்டடங்களை சேதப்படுத்தியதோடு மக்கள் பலர் காயமடைந்த சம்பவங்களும் நடந்தேறியுள்ளன. 2004இல் அபோபிஸ் என்ற விண்கல்லும் 2024 YR4 விண்கல்லை போல பூமியை நோக்கி வருவதாக கூறப்பட்டது. இந்த அபோபிஸ் விண்கல் 375 மீட்டர் அகலம் மற்றும் ஒரு பயண கப்பல் போன்ற வடிவத்தில் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டது. மேலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்கற்களிலேயே இது மிகவும் ஆபத்தான விண்கல் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இவ்வளவு பெரிய விண்கல் மக்கள் வசிக்கும் பகுதியை நோக்கி விழுந்தால் அது பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் கூறப்பட்டது. 2024 YR4 விண்கல் எவ்வளவு பெரியது என்பதை விஞ்ஞானிகளால் இன்னும் மதிப்பிட முடியவில்லை என கூறியுள்ளனர் விஞ்ஞானிகள். அதே நேரத்தில் பாட்டி வடை சுட்ட கதைக்கு ஈக்குவலாக சிறு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே விண்கற்கள் பூமியை நோக்கி வருகின்றன, எப்போதும் வேண்டுமானாலும் அது நம்மீது விழுந்து தாக்கக்கூடும் என பல ஆண்டுகளாக செய்திகள் பரவிக்கொண்டே இருப்பதும், தூங்கும் போது ஒவ்வொரு முறையும் அண்ணாந்து பார்த்து அச்சத்தோடு தூங்குவதும் என 80s 90s கிட்ஸ்களை பாடாய்படுத்திய வரலாறுகளும் உண்டு. இப்போது 2K கிட்ஸ்களையும் பீதி கிளப்ப வந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல். அதனால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வரிகளை பாடிக்கொண்டு அச்சமில்லாமல் கம்பீரமாக நடக்கலாம். விண்கற்கள் விழும் என்ற அச்சம் வேண்டாம் என்கிறார்கள் இது போன்ற தகவல்களுக்கு பதிலடி கொடுக்கும் நெட்டிசன்கள்.